ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கில் 2.0 ஆம்பிளிஃபையரை வந்து நம்ம வந்து 2.1 கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் அதோட டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டெக்னிக் பிராண்டு பார்த்திங்கன்னா ஜப்பான் பிராண்டு. அதை வந்து நம்ம வந்து இங்கே இந்தியா இதுக்காக நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்லாம் நிறையா பண்ணியிருக்கிறோம். என்னென்னா அவங்களோட போர்டெல்லாம் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது என்னென்னு வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஆனாக பவர் பட்டனுங்க, நம்மளுக்கு மைக்கோட ஜாக்குங்க, பேஸு ட்ரிபிள், இது இண்டிகேட்டருக்காக பண்ணியிருக்கோம். ஸ்டாண்ட் பைலாம் இருக்குது, நம்ம அதை பவர் ஆனுக்கு தான் கொடுத்துருக்குறோம். இது பார்த்திங்கன்னா ஆக்ஸ் 1, ஆக்ஸ் 2, ஆக்ஸ் 3 இந்த கண்ட்ரோல் எல்லாமே நம்ம வந்து டம்மி பண்ணிட்டோங்க. சும்மா தான் இருக்குது இந்த கண்ட்ரோல் எல்லாமே. இது பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் ஆன் ஆஃப்க்காக கொடுத்துருக்குறோம். ஃப்ரண்ட் பேனல் வந்து அப்படியே ஒரிஜினல் மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுறாங்க, அதனால் அந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். இது பார்த்திங்கன்னா சப்போர்ட் வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்குறோம். இது வந்து மெயின் வால்யூம் மாஸ்டர் வால்யூமுக்காக கொடுத்துருக்குறோம். மாஸ்டர் வால்யூமுக்கு இது யூஸ் பண்ணுற மாதிரி. இது சேஸ் ஃபுல்லாக அலுமினியங்க. ஃப்ரண்ட் பேனல் ஃபுல்லாகவே வந்து அலுமினியம் சேஸில் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டீல் ஜிஐ மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு எல்லாமே ஃப்ரண்ட்டு. வாங்க பின்னாடி சைடு பார்க்கலாம். இது எர்த்து கனெக்டருங்க. இது ஆக்ஸோட பின்னு ஆக்ஸ் 3, 2, 1 அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இது மேட் இன் ஜப்பானுங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெக்னிக் பிராண்டு, என்ன மாடலு, சீரியல் நம்பரு, மாடலு எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேட் இன் ஜப்பானுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வண்ணம் சைடு பார்த்திங்கன்னா நம்மளோடதை கட் பண்ணி நம்ம 4 ஜாக் கொடுத்துருக்குறோம். இது பார்த்திங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டு சப்வூஃபர் கொடுத்துருக்கோம். இது அடிஷ்னலாக வச்சுருக்குறாங்க. ப்ளஸ்ஸு மைனஸு, மைனஸு ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸு மைனஸ் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சுவிட்சிங்கில் இருந்த அவுட்புட்டு வந்து 120 வோல்ட் வெளியில் வர்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. சாக்கெட் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நம்ம 230 வோல்ட் நம்ம இந்தியாவோடது. இது 110 வோல்ட்டு அவங்க அதர் வெளிநாட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணியிருக்காங்க. 120 வோல்ட்டு யூஸ் பண்ணுற நாட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி. பவர் கார்டு அவங்க ஒரிஜினல் வந்து நம்ம மாற்றிருக்குறாங்க. ஒரிஜினல் பவர் கார்டு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ இந்தியாவோட இதுதான் கொடுத்துருக்குறோம். வாங்க இதை உள்ளுக்குள்ளே ஓப்பன் பண்ணி என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா வோல்டேஜ் கன்வெர்ட் பண்ணுற செக்ஷனுங்க, கீழே இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா அவுட்புட்டோட செக்ஷனுங்க. அதாவது இந்த சுவிட்சிங் பண்ணி நமக்கு வர்றதை வந்து இந்த எம்ஓவி மூலமாக பியூஸ் எல்லாம் கொடுத்து எம்ஓவி மூலமாக ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட்டாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சுவிட்சிங்கும் பார்த்திங்கன்னா அது மாதிரி இதுலேயுமே இன்புட்டுக்கு அவுட்புட்டுக்கு ரெண்டுக்குமே எம்ஓவி யூஸ் பண்ணி ஸ்லீவ் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சுவிட்சுக்கும் எம்ஓவி யூஸ் பண்ணி எல்லா இடத்துலையுமே எம்ஓவி வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க. ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா டெக்னிக்கில் யூஸ் பண்ணியிருக்க ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா பேனசோனிக்கோட தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பேனசோனிக்கோட ட்ரான்ஸ்ஃபார்மர் 30-30ல் 5 ஆம்பியரும், 24-0-24ல் 5 ஆம்பியரு, 0-12ல் 1 ஆம்பியர், 0-18ல் 1 ஆம்பியர், அந்த மாதிரி 4 டேப்பிங் அவுட்புட்டாக வருது. நமக்கு அவுட்புட்டை வந்து பவர் சப்ளையில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 amps டயோடு யூஸ் பண்ணி கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா சாம்பாவில் 50 வோல்ட்டில் 470 ஒரு டூப்பில் 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே இது 30-30லையும் அதே மாதிரி தான் 6 amps டயோடு யூஸ் பண்ணியிருக்கிறோம். சாம்பாவில் 63 வோல்ட்டு 10,000 யூஎஃப்பில் 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து சப்புக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது வந்து ஸ்டீரியோக்காக யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா 2 சேனலுக்கு வந்து 2 ஆம்பியரில் போடும். இதில் இருந்து உங்களுக்கு சப்புக்கு வந்து ONA ரிலேயில் 6 amps ரிலே போட்டு கிளாஸ் ரிலே போட்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது வந்து சப்புக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறோங்க. இது வந்து பக் கன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டருக்கு அந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோங்க இதையே. சரிங்களா. அப்புறம் இது மோனோபோர்டு, குமார் ஆடியோஸோட மோனோபோர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். சப்புக்கு 4 டிரான்சிஸ்டர் மோனோ சப்புக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஸ்டீரியோக்கு பார்த்திங்கன்னா 4 டிரான்சிஸ்டர் ஸ்டீரியோ யூஸ் பண்ணியிருக்கிறோம். குமார் ஆடியோஸோட இதுதான். சப்வரி வசந்த சப்வரியில் கிராண்ட் சப்வரி யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்டீரியோவுக்கு பார்த்திங்கன்னா பிடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வசந்தோட i3 நம்ம எப்போ யூஸ் பண்ணுற i3 பிடி யூஸ் பண்ணியிருக்கிறோம். செலக்டர் கண்ட்ரோல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜப்பான் மேக்கோடதே யூஸ் பண்ண அவங்களோடதே ஒரிஜினலாக யூஸ் பண்ணியிருக்கோம். செலக்டர் எல்லாமே அதுதான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு செலக்டர் மட்டும் போயிருந்துச்சு, அது மட்டும் மாற்றிருக்கிறோம். நம்மளோட எல்லாமே அவங்களோட யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து இந்த டெக்னிக் ஆம்பிளிஃபையரோட ஸ்டீரியோ கண்ட்ரோலுங்க. ஜப்பான் கண்ட்ரோலு. இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். பின்னெல்லாம் லைனாக இருக்குதுங்க. ஃபஸ்ட் பின் பார்த்தீங்கன்னா
ரைட்டு இன்னு, 2வது பின்னு லெஃப்ட்டு இன்னுங்க. அப்புறம் லெஃப்ட்டோட 3 பின் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட்டோட அவுட்டு. 4த் பின் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட்டோட கிரவுண்டுங்க. 5த் பின் பார்த்தீங்கன்னா, ரைட்டோட கிரவுண்டு. 6த் பின் பார்த்தீங்கன்னா, ரைட்டோட அவுட்டுங்க. அந்த மாரி 6 பின் இருக்குங்க. கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்மூத்தா இருக்குங்க. அவங்களோட ஜப்பான் கண்ட்ரோல் வந்து ரொம்ப ஸ்மூத்தா அந்த மாரி இருக்குங்க. திருப்புறதுக்கே ரொம்ப ஸ்மூத்தா இருக்குதுங்க. கண்ட்ரோல் இது. இந்த ஒரு கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா, இது மட்டும் டெக்னிக்கோட தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு மட்டும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இண்டியா கண்ட்ரோல் மாத்திட்டோம். கண்ட்ரோல் கம்ப்ளைண்ட் இருந்ததுனால. ஒண்ணு மட்டும் இந்த கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சீல்டு ஒயர் வந்து எல்லாத்துக்கும் சீல்டு ஒயர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒண்ணு மட்டும் ஸ்பெஷல் சீல்டு ஒயர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மிஷினுக்குள்ள வரக்கூடிய ஸ்பெஷல் சீல்டு ஒயர், அந்த கிரே கலர்ல இருக்கு பார்த்தீங்களா, அந்த சீல்டு ஒயர் வந்து மிஷினுக்கு வரக்கூடிய கிரே கலர் சீல்டு ஒயர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை கட் பண்ணி அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்னு, குவாலிட்டி எப்படி இருக்கு என்னங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இந்த இருக்குல்லங்க, இதுதான் அந்த சீல்டு ஒயருங்க. அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கிரே கலர் சீல்டு ஒயரு. கட் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா, இதோட வால் திக்னஸ் பாருங்க எவ்வளோ திக்னஸாக இருக்குது அப்படின்னு. கிட்டத்தட்ட 1 mm இந்த இதோட வால் திக்னஸ் இருக்குங்க. இந்த ஸ்லீவோட வால் திக்னஸ். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி இந்த ஒரு ஸ்லீவே வந்துருச்சுங்க. இதில் அது பார்த்தீங்கன்னா இந்த சீல்டு ஒயரோட சீல்டுங்க, மேலே இருக்கிறது சீல்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் பாயில் பண்ண ஒரு பேப்பர் இருக்குங்க, பாலித்தீன் பேப்பர் ஆட்டம். கார்டு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, சேஃப்டி கார்டு. அதுக்கு அடுத்துல மறுபடியும் ஒரு பாலித்தீன் கவர் இருக்குங்க. பாலித்தீன் இது 2வது பாலித்தீன் கவருங்க. ஒரு கவர் வந்து கட் பண்ணும்போதே வந்துருச்சுங்க. அது கூட இது அதுக்கு அடுத்தது பாலித்தீன் கவர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயரு, உள்ளுக்குள்ள வந்து இந்த 6 கோர் ஒயர் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக அந்த மாதிரி இருக்குங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கேபிள்னு பார்த்தீங்கன்னா, ரோபோட்டிக் மிஷினுக்கு வரக்கூடிய ரோபோட்டிக் மிஷினு, அப்புறம் இப்போது லேட்டஸ்ட் வரக்கூடிய மிஷினுக்கு எல்லாத்துக்கும் வரக்கூடிய சீல்டு ஒயருங்க. இது அதோட குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது வந்து நிறைய பேர் இந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தெரியும். எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த கண்ட்ரோல் சம்மந்தப்பட்ட மிஷினு சம்மந்தப்பட்டவங்க இருக்கவங்களுக்கு நல்லா தெரியுங்க இந்த ஒயரை பற்றி. இந்த ஒயர் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோங்க இந்த கண்ட்ரோலுக்கு வந்து. இனியே வந்து நிறைய இந்த மாதிரி கண்ட்ரோல், இந்த மாதிரி ஒயர் வந்து நிறைய கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரிஜினல் போர்டு ஒன்று இருந்துச்சு. நாங்கள் இப்போ பாருங்க உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஒரிஜினல் போர்டு வந்து இந்த போர்டு தான் இதில் இருந்ததுங்க. இதுதான் இதில் இருந்து கழட்டிட்டு நம்ம போர்டு, இந்தியாவோட போர்டெல்லாம் நம்ம ஃபுல்லாக மாட்டியிருக்கிறோம். இதில் ஒரு 4 டிரான்சிஸ்டர் இருந்துச்சுங்க வரிசையாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு மேட் இன் ஜப்பான். அந்த ஃபுல்லாக எல்லா பிசிபிலையும் பார்த்தீங்கன்னா மேட் இன் ஜப்பானுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், எல்லா பிசிபிலையுமே பாருங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதில் தெரியுங்க, நேரில் தெரியுது பாருங்க, மேட் இன் ஜப்பானுங்கிறது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா பேனசோனிக்கோட டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்காங்க, டெக்னிக்கல் யூஸ் பண்ணியிருக்கக்கூடியது. அதில் வந்து இதோட டேட்டா சீட் எடுத்து பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது இது வந்து பேனசோனிக்கோடதுங்க டிரான்ஸ்ஃபார்மர். இந்த
இதில் பார்த்தீங்கன்னா ஹீட் சிங்க் வந்து உள்ளுக்குள்ள காப்பர் டியூப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக. இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த ஹீட் சிங்குக்கு வந்து இங்கே ஹீட் சிங்கு வந்து கீழ் வழியாக அப்படி வெளியில் வர்ற மாதிரி ஹீட் வெளியில் வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் இதே மாதிரி கேபினெட்லேயும் இந்த ஏர் சர்க்குலேஷனுக்கு கேப் இருக்குங்க. அந்த இது வந்து அப்படியே கீழே வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜப்பானோட கோர் ஒயருங்க, சீல்டு ஒயர். பார்த்தீங்கன்னா சீல்டுக்கு வந்து அவங்க வந்து கம்பி மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. கம்பி டைப்பில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா குவாலிட்டியாக நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இது பார்ட் 1 அந்த வீடியோவும், பார்ட் 2வில் வந்து ஆடியோ டெஸ்ட்டு வீடியோவும் அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக பாருங்கள் எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. ஓகே, தேங்க்யூ.